அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் வந்து ஹர்ஃப் ஆஃப் ஜர் படிச்சிருக்கிறோம். சரி, ஹர்ஃப்கள் இருக்குது. அது வந்து அதோடைய இசும அதுக்கு பிறகு வர இசும அது வந்து ஜர் ஆக்கும். நாங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தேன். ஜர் என்னென்னு நல்லா தெரியும். இந்த நோமல முஸ்லிமுன் என்ற ரஃபா, முஸ்லிமன் என்ற நசு, முஸ்லிமின் என்ற ஜர், முஸ்லிமானின் ரஃபா, முஸ்லிமைனி வந்து நசுபுமாவிலும் ஜர்ருமாவிலும் அது முஸ்லிமீன முஸ்லிமூன ரஃபா, முஸ்லிமீன நசுபுமாவிலும் ஜர்ருமாவிலும். ஸோ இது சவுண்ட் வச்சு எங்களுக்கு ஜர்ரை கண்டுபிடிக்கலும். சரியா? ஸோ இப்போ சில ஹர்ஃப் வருது, அதுக்கு நாங்கள் சொல்கிற ஹர்ஃப் ஆஃப் ஜர்ரெண்டு அதுதான் நாங்கள் இதுக்கு முந்தி படித்தோம். அது வந்து அதுக்கு புறவார இசும ஜர் ஆகுது. அது என்ன? அது ஹர்ஃப். அது ஹர்ஃப் தான் பா, தா, காஃப், லாம், வாவ், மின், ஃபி, அன், அல, ஹத்த, இல. இது குர்ஆனில் நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகுறது. நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகுறது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் குர்ஆனை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆக்குவோம்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி ரஜீம். இதுக்குள்ளே ரெண்டு ஈக்குது, ரெண்டு ஹர்ஃப் ஆஃப் ஜர் ஈக்குது. அவுது என்றது ஓகே. அவுது பில்லாஹி பாருங்க, பில்லாஹி என்றுக்குள்ள நான் சொன்னேன் தானே, பாத்தா காஃப்லாம், அதாவது பாத்தா அது பில்லாஹில் வருது. அப்போ பா என்றது அல்லாஹ் என்ற வார்த்தையை ஜர் ஆக்குது. அதுதான் பில்லாஹி. நாங்கள் பில்லாஹ என்று சொல்கிறோம் இல்லை, பில்லாஹி என்று தான் சொல்கிறோம். ஏன் அது அல்லாஹ் என்ற வார்த்தை ஜர் ஆகுது என்றா, ஹீ ஆகுறது வந்து ஜர். ஏன் அப்படி ஆகுதுன்னு சொன்னால், அது பா வந்து இருக்கிறதால அது பா தான் அது ஜர் ஆக்குது. பில்லாஹி. அப்புறம் பாத்தா காஃப்லாம் வாவ் மின், மின்னும் வந்து ஹர்ஃப் ஆஃப் ஜர். அப்போ மினஷ் ஷைத்தானி ரஜீம். அப்போ மின் அஷைத்தானி, நான் அஷைத்தான சொல்லல, ஷைத்தானி என்று தான் சொல்கிறோம். ஏனென்றால் அது மின் வந்து அதை ஷைத்தானியாக மாற்றுது, அது ஜர்ராக்குது. ஷைத்தானி என்ற ஈ சவுண்ட் வந்து ஜர்ராகுது. ஓகேயா? ஸோ அப்புறம் நிறைய இப்போ நான் குயிக்க சொல்கிறேன். பிஸ்மில்லாஹில் அது பி ஈக்குது. அதுக்கப்புறம் அல்ஹம்து லில்லாஹி, அது லில்லாஹி, அதில் லீ வந்து ஹர்ஃப் ஆஃப் ஜர். ஸோ அது மாதிரி ஹர்ஃப் ஆஃப் ஜர் நீங்கள் குர்ஆன் எடுத்தீங்கன்னா நிறைய ஹர்ஃப் ஆஃப் ஜர் பார்க்கணும். ஸோ நாங்கள் இன்றைக்கி அசைன்மெண்ட்டை செய்வோம். ஒவ்வொரு அசைன்மெண்ட் இது அத்தனையும் குர்ஆனில் வர வார்த்தைகள் தான். அப்போ உங்களுக்கு அதை படித்த தியரி இன்னும் கொஞ்சம் விலக ஸ்டார்ட் ஆகும். இந்த அசைன்மெண்ட்டை செய்ய போகல இன்ஷா அல்லாஹ். ஸோ என்ன கேள்வி கேட்டிக்கிறாங்கண்டா, கிட்டத்தட்ட 16 வார்த்தை தந்திக்கிறாங்க. அது 16 வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது அத்தனையும் ஹர்ஃப் ஆஃப் ஜர்ரா இல்லையா, அதுதான் இது அசைன்மெண்ட்டு குறிக்கோள். ஸோ 1வது வார்த்தை என்ன? பில் ஹக்கி. பில் ஹக்கி. அப்போ பாருங்கள், நாங்கள் சொன்னோம் ஹர்ஃபுடைய ஜருடைய ஹர்ஃப் வந்து பா, தா, காஃப்லாம், வாவ், மின், ஃபி, அன், அலா, ஹத்தா, இல்லா. ஸோ பி என்றது அது பாவால் வந்தது தான் பி. இப்போ பில் ஹக்கி. அடுத்தது அது வந்து சுட்டி அல் ஹக்கி என்ற வார்த்தை, அல் ஹக்கி என்ற வார்த்தை ஜர் ஆகிக்குது. அல் ஹக்கு என்ற ரஃபா, ஹக்கு என்ற நசுப், அல் ஹக்கி என்ற ஜர். ஏன் அது ஜர் ஆகிக்குது? அது பா வந்து சுட்டி. அதுதான் ஹர்ஃப் ஆஃப் ஜர். அது வந்து அடுத்த இசும ஜர் ஆக்கும். ஸோ இதில் வந்து நாங்கள் அரபில் என்ன சொல்கிறேன்டா, அது ஹர்ஃப் ஆஃப் ஜர். அந்த பா பிக்கு நாங்கள் சொல்லுவோம் ஜார் என்று. அது ஜர்ராக்குற விஷயம் தான் அல் ஹக்கியை தான் ஜர்ராக்குது. அப்போ அது அல் ஹக்கிக்கு நாங்கள் சொல்லுவோம், அதை இசுமுக்கு சொல்லுவோம் மஜ்ரூர். ஸோ அது ஹர்ஃபுக்கு சொல்லுவோம் ஜார், அதை ஜர்ராக்குற இசுமுக்கு சொல்லுவோம் மஜ்ரூர். இதுக்கு தான் சொல்கிறேன் ஜார் மஜ்ரூர் என்று. சரியா? இப்போ பில் ஹக்கியில் பி வந்து ஜார், அல் ஹக்கி வந்து மஜ்ரூர். 2வது பார்ப்போம். காஸ்ஃபின் மௌகூலின். காஸ்ஃபின் மௌகூலின். இதில் காஸ்ஃபின் என்ற வார்த்தை சரியா? அப்போ நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பா, தா, காஃப். பா, தா, காஃப். அது காஃப் என்னக்குள்ள அது காஃப் தான். அது அருஃபுடைய ஜர் இருக்குது, அது காஃப் தான் இணைக்குது காஸ்ஃபின். அப்போ காஸ்ஃபின் என்றால் ஒரு வார்த்தை இல்லை, அது 2 வார்த்தை. கா என்றது ஒரு வார்த்தை, அஸ்ஃபின் என்றது ஒரு வார்த்தை. அப்போ பாருங்கள், அஸ்ஃபுன் ரஃபா, அஸ்ஃபன் நசுப், ஹஸ்ஃபின் தான் ஜர். அது ஹஸ்ஃபின் எப்படி வந்துக்குது? அதை கா வந்து சுட்டி அது அஸ்ஃபின் அசு என்ற இசும் அது வந்து ஜர் ஆகிக்குது, ஹஸ்ஃபின் ஆகிக்குது. அதுதான் காஸ்ஃபுன் என்று வராமல் காஸ்ஃபன் என்று வராமல் காஸ்ஃபின் என்று வந்துக்குது. ஏண்டா வந்து
ஜாலம் திறக்க கைஃப சூழலி இது காஸ்ஃபின் மோக்கூல். ஏன் இப்படி வந்திக்குதுன்னு சொன்னால் அது பாத்தா காஃப், அந்த காஃப் என்ற ஜார் வந்திக்குது. அதை சுற்றி அஸ்ஃபின் அது மஜ்ரூர் ஆகிக்குது. சரியா? நான் மறந்து சொல்கிறேன், எந்த எந்த ஹர்ஃப் ஜர்ருடைய ஹர்ஃப் ஆகிக்குதோ அதுக்கு நாங்கள் ஜார் என்று சொல்லுவோம். அதுவல் தான் பாத்தா காஃப்லாம் வாவ் மின் ஃபியா நலாத்தா இல்லா. அது 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 ஜர்ராக்கிற இசுமிக்குது, அதுக்கு புறவார இசும் ஜர்ராகுது, அதுக்கு நாங்கள் மஜ்ரூர்ன்னு சொல்லுவோம். ஜார் மஜ்ரூர். சரியான லேசி. அப்போ இசும் மஜ்ரூர், ஹர்ஃப் ஜார். ஜார் ஹர்ஃப் வந்து ஜார், இசும் வந்து மஜ்ரூர். மூணாவது பார்ப்போம். பிஹம்தி ரப்பிக்க. பிஹம்தி ரப்பிக்க. ஸோ இந்த பியை கண்டோன்னே பிஸ்மில்லாட வார பி தானே. அப்போ உங்களுக்கு தெரியும் அவுசு பில்லாஹி அதில் வார பி. அப்போ இது வந்து என்னது? ஜர்ருடே பி. இது ஜார். பிஹம்தி. அப்போ பார்க்கணும், ஓகே இது ஜார். ஓகே, அப்போ ஜார் ஆயிருந்தால் அடுத்த இசும் வந்து ஜர்ரா வைக்கணுமே. பிஹம்தி அடுத்த இசும் என்ன? ஹம்த். ஹம்து ரஃபா, ஹம்த நசுப், ஹம்தி ஜர். ஜர்ரா வைக்குது. அப்போ கட்டாயமாக இது வந்து என்னது? இது வந்து ஜார் மஜ்ரூர். பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீலின். இதுவும் வந்து அலந்தர கைஃப சூழலே தான் வருது. பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீலின். இது நீங்கள் கொஞ்சம் டீப்பாக பாருங்கள். பிஹிஜாரத்தின் பி, அதை பிஸ்மில்லால வார பி. ஓகே, அப்போ அடுத்த வார்த்தை என்ன ஆகணும்? ஜர் ஆகும். பி ஹிஜாரத்தின். அப்போ ஹிஜாரத்ன்றது தான் இசும். பி வந்து என்ன செய்யுது? ஹிஜாரத்துன் என்றார் ரஃபா, ஹிஜாரத்தன் என்றார் நசும், ஹிஜாரத்தின் அது ஜர் ஆகிக்குது. பிஹிஜாரத்தின். அப்புறம் பாருங்கள், மின் சிஜ்ஜீலின். மின் நாங்கள் ஓதக்குள்ள சிஜ்ஜீலின்னு தான் ஓதுரை, ஆனால் இதை சரியான வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா குர்ஆனில் சிஜ்ஜீலின். ஏன் சிஜ்ஜீலுன் என்று வந்தில்லை? ஏன் சிஜ்ஜீலன் என்று வந்தில்லை? ஏன் சிஜ்ஜீலின் என்று வந்திருக்குது? ஏன்னா சிஜ்ஜீலின் வந்து ஜர். எப்படி ஜர் ஆகிக்குது? மின் சிஜ்ஜீலின். மின் வந்து ஹர்ஃப் ஆஃப் ஜர். அப்படியா? அப்போ என்னது ஹர்ஃப் ஆஃப் ஜர்? பா தா காஃப் லாம் வாவ் மின். மின் இருக்குது அதுக்குள்ள. ஸோ அதுதான் மின் சிஜ்ஜீலின். இது குர்ஆனில் ஆக முக்கியமான லெசன். இந்த குர்ஆனில் நிறைய இடம் வந்திக்குது. ஸோ இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கிடும் குர்ஆன்லேயே நிறைய வேர்ட்ஸ் ஜர்ரா வருது என்று சொல்லி இன்ஷா அல்லாஹ். அடுத்த அஞ்சாவது லிக்குல்லி உமசத்தின். லிக்குல்லி உமசத்தின். அப்போ பா தா காஃப் லாம், அது லாம் தான் இன்னும் லீயா வந்திக்குது. லிக்குல்லி. அப்போ அது ஹர்ஃப் ஆஃப் ஜர்ரா ஈந்தா அடுத்த வார்த்தை என்ன ஆகணும்? ஜர்ரா ஆகணும். குல்லி. குல்லு ரஃபா, குல்ல நசுப், குல்லி ஜர். அதுதான் லிக்குல்லி. சரியா? ஆறாவது வார்த்தை மின் ஹவுஃபின். மின் ஹவுஃபின். அப்போ மின் என்றது நாங்கள் ஆல்ரெடி படித்தோம், அது ஒரு ஜார், அது ஹர்ஃப் ஆஃப் ஜார் உண்டு. அப்போ அது அடுத்த வார்த்தை ஹவுஃப் என்ற வார்த்தை ஹவுஃபின்னா மாறுது, அது ஜர்ரா மாறுது. ஏன் என்று சொன்னால் அது வந்து மின்னுக்கு புறவார சுட்டி. அடுத்த வார்த்தை ஃபி ஜீதிஹா. ஃபி ஜீதிஹா. ஓகே, இப்போ ஈனா நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தா எத்தனை வார்த்தை இருக்கிறேன்னு பார்த்தா ஃபி என்றது ஒரு வார்த்தை, ஜிதி என்றது ஒரு வார்த்தை, ஹா என்றது ஒரு தனி வார்த்தை. ஹா எப்படி தனி வார்த்தை ஆகும்? ஏன் நாங்கள் வந்து பிரதி சொற்களில் படித்தது தானே. ஹா என்றா ஹுவோட சேர்ந்து வரத்தான் ஹா. ஹுவ இல்லை, ஹிய. ஹியட பெண் பால்ட சேர்ந்து வரத்தான் ஹா. அதை நான் சொல்லுவேன் ரெலியல்லாவ் அன்ஹா. பெண்கள்ட பேரை பெண் சாபி பெண்கள்ட பேரை கேட்டால் ரெலியல்லாவ் அன்ஹா அப்படின்னு நினச்சிக்கொள்ளிடும். அது ஹா வாரை வந்து பெண்களுக்கு. ஸோ அது ஹா வாங்கிட்டு ஆக்கணும். சரியா? அப்புறம் ஃபீயும் ஜீதியும் பார்க்கணும். இது வந்து ஜார் மஜ்ரூரா உண்டு. எப்படி பார்க்குறேன்? ஃபீ வந்து பாருங்கள் லிஸ்ட்லேக்கு தான் பா தா காஃப்லாம் வாவ் மின் ஃபீ. மின் ஃபீ. இது அது ஃபீ வந்து சுட்டியும் அது ஜார் உண்டு. அது சுட்டியும் எது மஜ்ரூர் ஆகுது, எது ஜர் ஆகுது என்றால் ஜிதி. ஜீது என்று வராமல் ஜீத என்று வராமல் ஜிதி என்று வருது. அது சுட்டியும் அது மஜ்ரூர் ஆகுது. ஃபி ஜிதி. எட்டாவது வந்து ஃபீ தீனில்லாஹி. ஃபீ தீனில்லாஹி. இப்போ நான் இப்போ தான் படித்தோம் ஃபீ வந்து ஒரு ஜார் உண்டு. அப்போ அடுத்த வார்த்தை என்ன ஆகணும்? மஜ்ரூர் ஆகணும், ஜர் ஆகணும். அப்போ ஃபீ தீனி. பாருங்கள், தீனி என்ன ஆகிக்குது? தீனு இல்லை தீன இல்லை தீனி ஜர்ரா வைக்குது. ஸோ அது வந்து ஜார் மஜ்ரூர். ஃபீ தீனி வந்து ஜார் மஜ்ரூர். ஒன்பதாவது வார்த்தை ஃபீ அமதி முமத்ததா. மரம் ஃபீ தான் வந்து இது. அப்போ ஷூராக தெரியுமா உங்களுக்கு இது வந்து ஹர்ஃப் ஆஃப் ஜார் உண்டு.
ஃபீக்கு போகிற பாருங்க இசும் வார இசும் ஜர் ஆகிக்குதாண்டு. என்ன வந்து இது அமதின். அப்போ அமதின்னுண்டா அது ஜர். அமதுன் ரஃபா அமதன் நசுப் அமதின் ஜர். அப்போ ஃபீ அமதின் அது வந்து ஜர் ஆகிக்குது. ஸோ ஃபீ அமதின் வந்து என்னது ஜாரும் மஜ்ரூரும். அடுத்த வாரத்தை 10வது அலா தாமில் மிஸ்கீனி. அலா தாமில் மிஸ்கீனி. அப்போ இன்னும் அலா என்று வந்திக்குது ஹர்ஃப் உண்டு. அப்போ இது வந்து ஹர்ஃப் ஆஃப் ஜர்ரா. நாங்கள் அடுத்த வாரத்துக்கு போவோம். தாமி அலா தாமி. தாமு ரஃபா தாம நசுப் தாமி ஜர்ரா விக்குது. அப்போ மோஸ்ட்லி வந்து இது அலா என்றது ஹர்ஃப் ஆஃப் ஜர்ரா தான் ஈக்கணும். சரியா? அதை நான் கொஞ்சம் பேர் லிஸ்ட்டில் பார்ப்போம். பா தா காஃப் லாம் வாவ் மின் ஃபி அன் அலா. அலா ஹத்தா இல்லா அலா ஈக்குது கண்ணியலா அலா ஈக்குது. அப்போ அலா வந்தால் அடுத்த வார்த்தை ஜர்ராவுது. அது சொல்லியிருந்தான் அலா தாமி அலா தாமு அலா தாமின்னு சொல்லாமல் அலா தாமி என்று சொல்லிக்குது. ஏண்டா அலா வந்து சுட்டியும் அடுத்த வார்த்தை ஜர்ராவுது. 11வது வமின் ஷர்ரி. இதில் வா என்றது ஒரு வார்த்தை, மின் என்றது ஒரு வார்த்தை, ஷர்ரி என்றது ஒரு வார்த்தை. வா என்றா இன்னும் என்ற அர்த்தம் வரும். அப்போ இன்னும் அடுத்த 2 வார்த்தை மின் ஷர்ரி. மின் ஷர்ரி என்று கூட மின் நாங்கள் ஆல்ரெடி படித்தோம், அது ஜார் உண்டு. அப்போ அடுத்த வார்த்தை பாருங்கள் ஜர்ராவிக்குதாண்டு ஷர்ரி. ஓ ஜர்ராவிக்குது. ஈ சவுண்டில் முடியுது மின் ஷர்ரி. அப்போ இது வந்து ஜார் மஜ்ரூர். 12வது வார்த்தை ம அல் உஸ்ரி. ம அல் உஸ்ரி பாருங்கள் அல் உஸ்ரி. அல் உஸ்ரி அது ஜர்ராவிக்குது. அப்போ மா என்றது மோஸ்ட்லி அது வந்து ஹர்ஃப் ஆஃப் ஜர்ரா தான் ஈக்கணும். நாங்கள் லிஸ்ட்டுக்கு போய்ட்டு பார்ப்போம். உங்களுக்கு லிஸ்ட்டை நினைவில்லாடி லிஸ்ட்டை கையில் வச்சுக்கொண்டு இந்த வேலை இதை செய்யலும், இதை எக்ஸசைஸ் செய்யலும். அது அர்த்தங்களை நாங்கள் பிறகு பார்ப்போம். அர்த்தம் பார்க்க போனால் இங்கே டைம் இல்லை. அதான் நான் அர்த்தங்களை சொல்கிறேன்னு இல்லை. அர்த்தங்களை நாங்கள் பிறகு பார்ப்போம். ஆனால் இப்போக்கு இது ஜார் மஜ்ரூர் என்றது உங்களுக்கு கண்டுபிடிக்கலும் வேண்டாம், அதே போதும். பாருங்கள் மா இதுதானே பார்ப்போம். பா தா காஃப் லாம் வாவ் மின் ஃபி அன் அலா அத்தா இலா. அப்போ மா என்றது அதில் இல்லை. நான் ஏன் இந்த பாத்தா காஃப்லாம் வாவ் மின் ஃபி அன் அலா அத்தா இலா ஏன் எந்த நேரம் சொல்கிறேன்டா, நான் அதை இதை கேட்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நினைவு நின்றுடும். அது சொல்லி தான் நான் இந்த நேரம் சொல்கிறேன். நான் சொல்கிறது கேட்டு நீங்கள் இன்னொரு தடவை 2-3 தடவை நீங்கள் சொன்னீங்கன்னா அது நினைவு நின்றுடும். ஸோ அதுக்கு தான் இந்த நேரம் சொல்கிறேன். இது பார்த்தா மா இல்லையா அதில். அப்போ இதே ஜர்ராவிச்சு மாலாம் அந்த லிஸ்ட்டில் இல்லை. அப்போ இது ஜர்ராவிச்சு. அதுக்கு தான் நாங்கள் வந்து இதை பிரிந்த துண்டுகள் படிக்க போகலை, ஃப்ராக்மெண்ட்ஸ் படிக்க போகலை. முத படித்த பிரிந்து துண்டு தான் முதாஃப் முதாஃபிலை. அதில் படித்தோம் முதாஃபுக்கு புறவாறுது முதாஃபிலை வந்து ஜர்ராவும் என்று படித்தோம். முதாஃபுக்கு 2 ரூல், முதாஃபிலைக்கு 1 ரூல், அது வந்து ஜர்ராவும். அதுக்கப்புறம் படித்தோம் ஸ்பெஷல் முதாஃப் என்று கொஞ்சம் முதாஃப் கொஞ்சம் படித்தோம். அதுக்குள்ளே இருக்கிறது தான் இந்த அது ஸ்பெஷல் முதாஃப் துட்டின் தான் இது வந்து ஜர்ராவுது. அப்படி இல்லாமல் இது ஜார் மஜ்ரூர் இல்லை. ஸோ இது வந்து ஜார் மஜ்ரூர் இல்லை. அப்போ மாவால் ஏன் ஜர் ஆகுதுன்றா அது வந்து ஸ்பெஷல் முதாஃப். உங்களுக்கு நினைவில்லாட்டி இதுக்கு 2 லெசனுக்கு ஒசகைக்குது. இதுக்கு முந்தி படித்த மௌசூஃப் சிஃபா, அதுக்கு முந்தி படித்த முதாஃப் முதாஃபிலை. அதுக்கு போய்ட்டு பாருங்கள், உங்களுக்கு நினைவு வரும். பார்ட் பியில் இருக்கும் அது. அடுத்தது 13வது பி அஸ்ஹாபில் ஃபீலி தானே. இப்போ இன வந்து நீங்கள் பாருங்கள் பி அஸ்ஹாபி. பி என்றது ஒரு வார்த்தை, அஸ்ஹாபி என்றது ஒரு வார்த்தை. இது யானை படை பற்றி சொல்லப்படுது. ஃபீல் என்ன யானை. ஸோ அஸ்ஹாபி என்றது ஒரு வார்த்தை. இப்போ பி வந்து இது பி உங்களுக்கு கட்டாயமாக தெரியும். பி வந்து ஜார் என்று பிஸ்மில்லால வர பி இஸ்மி. பி வந்து இஸ்மியை ஜர் ஆகுது. அது மாதிரி இந்த பி வந்து அஸ்ஹாபி. அஸ்ஹாபு என்று வராமல் ப என்று வராமல் அஸ்ஹாபி ஆகுது. ஸோ இது வந்து எனது ஜார் மஜ்ரூர். அப்போ நீங்கள் யோசிக்கலும் நான் வந்து அதை பி அஸ்ஹாபிக்கு புரோகிக்கிற வார்த்தையை பற்றி பார்க்குறேன்னு இல்லைண்டு, அல்ஃபீலியை பற்றி ஏன் சொல்கிறேன்னு இல்லைண்டு. இந்த முந்திக்கிற உதாரணக்கும் அதுவரை பற்றி சொல்லலை. அதேனெண்டா அஸ்ஹாபிக்கும் அல்ஃபீலிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஆனால் அதை கனெக்ஷன் வேறு. அதை கனெக்ஷன் வந்து அந்த அதுக்கு அதை வந்து ஜார் மஜ்ரூர் இல்லை. ஏன்னா என்ன ஜார் உண்டு மஜ்ரூர் உண்டு வந்து இல்லை. அப்போ இதில் என்ன கனெக்ஷன்? அது நாங்கள் ஆல்ரெடி படித்தோம். அது முதாஃப் இல்லை. அஸ்ஹாபி என்றது முதாஃப். ஏண்டா அல் இல்லை, பாரம் இல்லை. சரியா? அல்ஃபீலி வந்து முதாஃபிலை ஏன் ஜர்ராவிக்குது எங்களுக்கு தெரியும். இசும் வந்து பாரம் இல்லை,
அல்லில்ல பாரமில்லாட்டி ரெண்டாவது இசும் ஜர்ராவினா அது வந்து டெஃபினட்டாக முதாஃப் முதாஃப் இல்லை. ஸோ அதை பற்றி நான் ஏன் டிஸ்கஸ் பண்ணுறதில்லண்டா அதை ஆல்ரெடி நாங்கள் படிச்சிட்டோம். அதுதான் அதை டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. நான் இன்னும் ஜார் மஜ்ரூர் இருக்கிறது மட்டும்தான் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். 14வது வார்த்தை லிரப்பிக்க. இது வந்து எல்லா ஒன்றுக்கு விளங்கினதுக்கு இது வந்து எனக்குள்ள 3 வார்த்தை. இது லீ என்றது ஒரு வார்த்தை, ரப்பி என்றது ஒரு வார்த்தை, க என்றது ஒரு வார்த்தை. இதை டேலண்ட் தான் எங்களுக்கு வரணும். ஒரு ஒரு குர்ஆனில் ஒரு வார்த்தையை பாவிச்சா அட்லீஸ்ட் நான் சொல்லணும் இது ஒரு வார்த்தையா 2 வார்த்தையா 3 வார்த்தையா. இப்போ லிரப்பிக்க என்று கண்டா லீயை பிரிக்கலுமான. அப்போ லீ என்ற என்ன? பாத்தா காஃப்லாம் வாவ். அப்போ காஃப் லாம் லாம், அது லாம் தான், இது லீ. சரியா? அப்போ இது வந்து ஹர்ஃப் ஆஃப் ஜார். அப்புறம் ரப்பிக்கே 2க்கு பிரிக்கணும். ரப்பிக்கேண்டா உங்களோட ரப்பு நினைக்கிறது தெரியும். நாங்கள் முதாஃபில் படித்தோம். ரப்பி என்றது ஒரு வார்த்தை, க என்றது ஒரு வார்த்தை. க வாங்கிட்டாங்க. க வந்து பிரதிச்சுள்ளோண்டு அது அந்தையில் வாருது. உங்களுடைய ரப்பு. அப்போ க வாங்கிட்டாங்கன்னா அந்த ரப்பிக்கும் பிக்கும் மீக்கிற தொடர்பை தான் நாங்கள் பார்க்கணும். அப்போ ரப்பி என்றா சாரி பி இல்லை, இன்னும் லி ரப்பி என்றா லீ வந்து ஜார் ஆகிக்குது. அதுக்கு பிறகு வர வார்த்தை ஜர்ராவிக்குது. ரப்பி ரப்பு ரப்பன்னு வராமல் ரப்பின்னு வந்துக்குது. அப்போ அது வந்து ஜார் மஜ்ரூர். 15வது மத்துல இல் ஃபஜ்ரி. இன்னும் 2 வார்த்தை தான் இருக்குது. மத்துல இ என்றது ஒரு வார்த்தை, அல் ஃபஜ்ரி என்ற ஒரு வார்த்தை. அல் ஃபஜ்ரி ஜர்ராவிக்குது. அப்போ நான் பார்க்கணும் மத்துல இ என்றது ஜாரா என்று சொல்லி. அப்போ பாருங்கள், பா தா காஃப் லாம் வாவ் மின் ஃபி அன் அலா ஹத்தா இலா. அதில் மத்துல எண் ஒன்று இல்லை. அப்போ மத்துல என்றது ஜார் இல்லை. அப்போ இது ஏன் அது ஜர்ராவிக்குது? மத்துலையில் ஃபஜ்ரி ஏன் ஜர்ராவிக்குதுண்டா இது வந்து முதாஃபிலை. சரியா? மத்துல ஈக்கி அது பாரம் இல்லை, அல் இல்லை. அடுத்துக்கு போகிற 2வது வார்த்தை அல் ஃபஜ்ரி, அது ஜர்ராவிக்குது. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கண்டா இதுக்கு நாங்கள் சொல்கிறோம் முதாஃபிலை என்று. இதுக்கு நாங்கள் ஜார் மஜ்ரூர் என்று சொல்கிறதில்லை. ஏன்னா ஹர்ஃப் ஆஃப் ஜார் ஒன்று இல்லை. கடைசி எக்ஸாம்பிள் 16வது மண் அவுத்தா. இந்த அவுத்தா என்ற வார்த்தை எடுத்தால் அது வந்து நெளிவற்ற வார்த்தை, நெளிவற்ற வார்த்தை. அது ரஃபாவும் மவுத்தா தான், நசுபும் மவுத்தா தான், ஜர்ரும் மவுத்தா தான். அது வந்து மூசா மாதிரி. அது எல்லாமே அவுத்தா தான். இது ரஃபா நசுப் ஜர்ன்னு எங்களுக்கு சொல்லலாம். அப்போ அது ஜர்ராவைக்கே மேலும் ரஃபாவைக்கே மேலும் வேண்டியுண்டாவிலும். ஆனால் அதுக்கு முந்தி வார்த்தை ஹர்ஃப் ஆஃப் ஜர்ரா இருந்தால் இது ஜர்ரா என்று எங்களுக்கு எடுக்கலும். அப்போ அடுத்துக்கு முந்தி நிற்கிற வார்த்தை மண் என்று தான் இது. மண் என்றது ஹர்ஃப் ஆஃப் ஜர்ரா. பா தா காஃப்லாம் வாவ் மின் ஃபி அன் அலா தாயிலா. மின் தான் ஹர்ஃப் ஆஃப் ஜர். மண் என்றா வேறு அர்த்தம், மின் என்றா வேறு அர்த்தம். சரியா? ஸோ மண் என்றது ஹர்ஃப் ஆஃப் ஜர் இல்லை. ஐ சுட்டீம் இது வந்து ஜார் மஜ்ரூர் இல்லை. அது வேறு ரிலேஷன்ஷிப் பண்ணிக்குது. அதை நாங்கள் பிறகு படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இன்றைக்கு நோக்கம் வந்து ஜார் மஜ்ரூர் படிக்கிறது. ஸோ இது அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. அந்த உங்களுக்கு தியரியை பாருங்கள். தியரியை பார்த்துட்டு இந்த அசைன்மெண்ட்டை பார்த்தா உங்களுக்கு படித்த தியரியில் இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று உண்டாகும் இன்ஷா அல்லாஹ். ஒரு தடவை பாருங்கள், 2 தடவை பாருங்கள், விலங்கு காட்டியும் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இது நிறைய குர்ஆனில் வந்து இது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை படித்து அதைப்படி அமல் செஞ்சு முழு உலகத்துக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் முழு உம்மத்துக்கும் கொடுக்கணும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.